இந்த இடத்துல பெயின் வரும், இல்லை ஹெட்டேக்காக வரலாம், சில பேருக்கு மைக்ரைன்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஜா பெயினாக மட்டும் இருந்துக்கலாம், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், அது பேக் பெயின் வரைக்கும் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி உங்களோட இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால ஃபங்க்ஷனலாக அந்த லென்த்தே வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய லேடிஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து பாக்குறச்சு உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு பக்கமா தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்ப அந்த ஒரு சைட்லயே அப்பா ஒரு பைட்னால வந்து முதுகு தண்டுவடம் பாதிக்குது, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே கீழே எல்லாமே பாதிக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெண்ட் அவுட் பண்ற ஒன் ஆஃப் த பாடிஸ் மெக்கானிசம் இஸ் பை கிளென்சிங் த டீத். பல்லு கடிப்போம், நம்மள அறியாமலே நம்ம பல்லு கடிப்போம். ஒரு கோவம் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கும்போது நாயகி டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறவங்க டாக்டர் ஹேமமாலதி செந்தில்குமார். இவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறத விட நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட்ரி அதில் வந்து ரொம்ப இவங்க சிறப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. இவங்களுடைய மருத்துவ செயல்பாடுகளுக்காக இவங்க வந்து பெஸ்ட் டாக்டர் அவார்டு, அதை வந்து கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் மத்திய அரசோட இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இவங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்க இந்த டாக்டரை நாம் இன்னைக்கு நாயகி டிவிக்காக மீட் பண்ணுறோம். வணக்கம் டாக்டர். நாயகி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். டாக்டர், நீங்கள் வந்து நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு இதை எடுத்திருக்கீங்க. அப்படின்னா அது என்ன? நார்மலாக ஒரு டென்டிஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நார்மல் டென்டிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, டென்டிஸ்டாகவே பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அவங்க வந்து பல்லு பார்ப்பாங்க, கம்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட்ரியில் இதை தாண்டி, இந்த பல்லியும் ஈரியும் தாண்டி நாங்கள் வந்து பாடியை ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அவர் மவுத் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ அது எப்படி வந்து இதில் ஃபிட்டின் ஆகுது, இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல வரலாம், ஸோ உடம்புல வர ப்ராப்ளம்ஸ் எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாம், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது. பல்லுக்கும் உடம்புக்கும் அந்த அதோட செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா. ஸோ டீத், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கனெக்டட். இந்த 3 ட்ரையாங்கிள் இதையும் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்து பண்றவங்க தான் வந்து நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட். ஸோ எப்படி நம்மளுடைய முதுகு தண்டு எலும்பு, அப்புறம் நம்ம பைட் பண்ற இது, தே ஹாவ் அ சிங்க்ரனைசேஷன். ஸோ அந்த இது வந்து முதுகு தண்டும் பல்லு நம்ம பைட் பண்ணுறதும் சம்மந்தப்படும். அதாவது நம்மளுடைய மேல் தாடையில் இருக்க பற்களும் கீழ்த்தாடை பற்களும் மீட் பண்ணுது இல்லைங்களா? ஆமாம். எப்படி இருக்கணும் இப்போது பல்லு வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். நமக்கு வந்து பல்லும் முதுகு தண்டு எலும்பும் தான் வந்து கடவுள் வந்து நிறைய கொடுத்துருக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேல் தாடையில் இருக்க பற்களும் கீழ்தாடையில் இருக்க பற்களும் மீட் ஆகுது இல்லைங்களா? இந்த மீட் ஆகிற இடத்த தான் வந்து நம்ம வந்து ஆக்ளூசல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதுலேருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே பின்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போனோம்னா அந்த லைன் வந்து இந்த C1 அண்ட் C2, அதாவது இந்த ஜங்ஷனுக்கு நடுவில் அது பாஸ் ஆகணும் இந்த லைன். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய பாடி எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். சப்போஸ் பல்லு தேய்மானம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த லைன் இப்படி போகாமல் தேய்மானம் ஆனதுனால இப்படி போகும். அதாவது C1 C2க்கு கீழே போகும். C1 C2க்கு கீழே போகும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல நர்வ் கம்ப்ரெஷன் நடக்கும். நர்வ் கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால இங்கே ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டென்ஸ்டாகவே இருக்கும் எப்போவுமே முதுகு தண்டில் அந்த இந்த இடத்துல. ஸோ இங்கே ஸ்ட்ரெயின் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் பெயின், அதாவது தலைக்கு பின்னாடி இந்த இடத்துல பெயின் வரும், இல்லை ஹெட்டேக்காக வரலாம், சில பேருக்கு மைக்ரைன்ஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஜா பெயினாக மட்டும் இருந்துக்கலாம், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், அது பேக் பெயின் வரைக்கும் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி உங்களோட ஹிப் வந்து டில்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு சைடே இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைட் ஆல்டர் ஆகும்போது ஒரு சைட்லயே சூ பண்ற ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த ஒரு சைடுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பைட் செட்டில் ஆயிடும்.
செட்டில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சைடு பைட்ல வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதாவது அந்த ரெண்டும் கான்டாக்ட்லயே வராது. ஆமா, கான்டாக்ட்ல வராத போது நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்ஃபர்ட் ஆஃப் ஈட்டிங் வந்து ஒரு சைடுல வந்துரும். ஒரு சைடுல ஒரே சைடுல தான் நம்ம சூ பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு வந்து அந்த நேரத்துல வந்து சாப்பிடணும், அதோடைய ப்ளஷர் நம்ம கிடைக்கணும், அதுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்குமே தவிர ரெண்டு பக்கமும் நம்ம வந்து சாப்பிடுறோமான்னு கவனிக்க மாட்டோம். ஸோ இது இப்படியே நாளடைவுல என்ன ஆயிடும்னா, ஒரு சைடுல நல்லா பைட் வரும், அதுக்கேத்த மாதிரி அந்த டீத் எல்லாம் அலைன் ஆயிடும், இன்னொரு சைடுல பைட் இருக்காது. அப்ப இன்னொரு சைடுல பைட் இல்லாததுனால அந்த எல்லா அலைன்மெண்ட் எல்லாமே த்ரூ அவுட் மாறுது. சோ இது வந்து உங்களுடைய ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் வரைக்கும் கூட வந்துரும். அப்பா, ஒரு பைட்னால வந்து முதுகு தண்டுவடம் பாதிக்குது, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே கீழே எல்லாமே பாதிக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அவங்களுடைய லிம்போட லென்த்தே வந்து பிசிக்கலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால ஃபங்க்ஷனலா அந்த லென்த்தே வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய லேடிஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்து பாக்குறச்சு உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு பக்கமா தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்ப அந்த ஒரு சைட்லயே ஸ்ட்ரெயின் ஆகி ஆகி அவங்களுக்கு முட்டி ப்ராப்ளமும் வந்து சில சமயம் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்ல மட்டும் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இது இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஆச்சரியமா இருக்கு டாக்டர். ஆக்சுவலா ஒரு பக்கம் சாப்பிட்றதுங்கிறது ஏதோ அதை ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கு அந்த ஒரு பக்கம் சாப்பிட்ற ஒரு விஷயம், அந்த பைட்டு சரியில்லாத வந்து ஒரு விஷயம் எங்கெல்லாம் போய் முதுகு தண்டை பாதிச்சு, இடுப்பெலும்பை பாதிச்சு, அது ஒரு பக்கம் தாங்கி நடக்கிற அளவுக்கு இப்படி காலோடைய இது அவங்களோட என்டையர் பாஸ்டரே வந்து மாறிடும். ஸோ இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பாஸ்டர் எல்லாம் அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணி எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ வி ஒர்க் ஆஸ் அ டீம். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு இஎன்டி இருப்பாங்க, தென் வி ஹாவ் அ பாஸ்டராலஜிஸ்ட் ஆல்சோ, வி ஹாவ் அ பல்மனாலஜிஸ்ட். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக தான் நாங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒரு யோகா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, வி ஹாவ் அ கவுன்சிலர், ஸோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், எல்லாருமே. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து மாத்திடும். அந்த மாதிரி மாற்றி அந்த பைட்டையும் நாங்கள் கரெக்ட் பண்ணும்போது தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து செட் ரைட் பண்ண முடியும். ஸோ மெயினாக இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைல். ஆமாம். இப்போ இந்த வந்து இந்த ஒரு பக்கம் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதை வெண்ட் அவுட் பண்ற ஒன் ஆஃப் த பாடிஸ் மெக்கானிசம் இஸ் பை கிளென்சிங் த டீத். பல்லு கடிப்போம். நம்மள அறியாமலே நம்ம பல்லு கடிப்போம். ஒரு கோவம் வருது, ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கும்போது இந்த பல்ல கடிக்கிறதுனால தான் வந்து ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு அந்த தேய்மானம், அதுக்கேற்ற மாதிரி அந்த பைட் வந்து செட்டில் ஆகும் அந்த சைட்ல. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த அதை வச்சுதான் அந்த சாப்பிட்ற பழக்கமும் ஆகும். ஆமா. இன்னொன்னு, இப்போ சாப்பிட்ற அந்த இதுல சாப்பிட்றோங்கிற ஞாபகமே இல்லாமல் சாப்பாடு அது பாட்டுக்கு தட்டில் இருக்கும், எப்போ காலி பண்ணுறோன்னு கூட தெரியாமல் மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இப்படி தான் நம்ம வந்து அதை பண்ணுறோம். ஸோ எப்படி சாப்பிட்றோம், எதில் மெல்றோம், எப்படி எந்த பல்லை யூஸ் படுத்துகிறோம்லாம் தெரியல. ஸோ ஒரு பக்கம் சாப்பிட்றது அவங்களுக்கே அது தெரியாமல் கூட நடந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே வந்து ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கோம். அந்த பைக்குக்கு காருக்கு வந்து ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது, இதை வந்து நம்ம பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்கும் வந்து நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும். ஒரு சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து அவசரமாக எதையோ பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் சாப்பிட்றதுல இருக்கணும். அந்த சாப்பாடை வந்து நம்ம பார்க்கணும், நம்மளுடைய எல்லா சென்சஸும் அதில் இன்வால்வ் பண்ணணும். கண்ணு, மூக்கு, நாக்கு எல்லாமே அதுல இன்வால்வ் ஆகணும். ஒரு காஃபி குடிக்கும் போது கூட சொல்லுவாங்க, அது நல்ல அதோட நுகர்ந்து இந்த காஃபியை அப்பதான் நுகரும் போதே பாதி குடிச்ச மாதிரி. ஆமா, கரெக்ட். ஏன்னா எவ்ரி சென்ஸ் ஹஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட். அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டைட்டின்னு சொல்லுவோம், அது பிரெயின் வந்து ரொம்ப திருப்தி ஆயிடும். அது திருப்தி ஆயிடுச்சுனாவே நம்ம வந்து குவான்டிட்டி எல்லாம் கூட கம்மியா சாப்பிடும். இது என்ன, அது எதையோ ஒன்றத்தை பார்த்துட்டு சாப்பிடும் போது ஏதோ ஒரு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி நம்ம என்னத்தையோ போட்டு அடைச்சிக்கிறது, அதுதான் லிட்டரலா அதுதான் சொல்லணும். ஸோ அது அந்த கான்சென்ட்ரேஷன் சாப்பாடுல இல்லாதனால நம்ம போட்டு லிட்டரலா அடைக்கிறோம். அடைக்கும் போது பிரெயினுக்கு அந்த வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே அது வராது, போயிடுது. ஆமாம். ஸோ அதனால நம்ம அதிகமாகவும் சாப்பிடுவோம். என்ன ஃபுட்டு சாப்பிட்றோங்கிறத கவனிச்சும் சாப்பிட்றது கிடையாது, முழுங்கி வேற வச்சிடுறோம். ஸோ நல்லா
சவைச்சு மென்று அந்த ஃபுட்டு வந்து லிட்டரலாக ஒரு லிக்விட் மாதிரி ஆயிடும் நம்ம வாயில். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் முழுங்கணும். இது ஏன் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இதுவும் வந்து ஒரு வாட்டி வாயில் ஒரு போல ஒரு சாப்பாடு ஒரு குவலை சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா க்ரஷ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 15 to 20 bites நீங்கள் எடுத்தால் தான் அது முடியும். ஒரு வாய் சாப்பாடு. ஆமாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே ஒரு 2 கடி கடிக்கிறோம், முழுங்கிடுறோம். அவ்வளோதான். அது வந்து தப்பு. 20 தடவை உங்களுக்கு வந்து 15 to 20 பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 times ஆகுது நம்ம அதை பைட் பண்ணணும். பைட் பண்ணும்போது தான் நம்மளுடைய சலைவால வந்து அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம்ஸ் வந்து அந்த ஃபுட்டை வந்து நல்லா கோட் பண்ணணும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைஜஷனுங்கிறது வந்து டைஜஷன் அப்படின்னாவே வந்து உடனே வயிறை தான் நம்ம இது பண்ணுறோம். பட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டைஜஷன் டேக்ஸ் பார்ட் இன் த மவுத். ஸோ வாயில தான் ஃபர்ஸ்ட் டைஜஷனே நடக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா பாடி வில் டேக் கேர். எப்போ வந்து அது வந்து ஸ்டமக்கில் இருக்கணும், எப்போ இன்டெஸ்டைனுக்கு போகணும் அப்படிங்கிறது அது கரெக்டாக நம்மக்கிட்ட விடுறது இல்லை அதை. ஏன்னா அது விட்டால் இன்னும் வந்து நம்ம கெடுத்துருவோம் அதை. ஆனால் இங்கே கெடுக்கிறது வந்து நம்ம அப்படியே முழுங்கி வச்சுடுறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டைஜஷனே நடக்காமல் அந்த ஃபுட் வந்து டைரெக்டாக ஸ்டமக்குள்ளே போகும்போது அதோடைய எஃபிஷியன்சி, டைஜஷனுடைய எஃபிஷியன்சியுமே வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னாவே நமக்கு வந்து 2 விஷயம் முக்கியம். அதாவது பல்லுலாம் ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களோட பைட் அதுல நல்லா இருக்கும். பல்லு ஹெல்த்தியா இருந்தா மட்டும் பத்தாது, பைட்டும் நார்மலா இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டு பக்கமும் பண்ணணும். அந்த 2 பக்கமும் மென்று சாப்பிடணும். டங் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனலா இருக்கணும். டங் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் பாடி. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட் ஆர் ஃபார் டாக்கிங் அலோன். ஸோ அதுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்வாலோயிங், ஸ்பீக்கிங் நிறைய இருக்கு. ஸோ அந்த டங் வந்து இந்த 2மே பல்லும் நாக்கு எல்லாமே ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகி நம்ம பைட் ஒழுங்கா இருந்தாதான் நம்மளால கொஞ்ச நேரம் வாயில வச்சு சாப்பிட முடியும். இப்போ பல்லுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வருவாங்க எங்ககிட்ட மெயின்லி. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தை வந்து டக்குன்னு முழுங்கிடுறா, இல்லாட்டி வாயில அப்படியே அடைச்சி வச்சிருக்கா, நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு வந்து பல்லில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு பைட் பண்றதுல, பல்லோட அமைப்புல சரி இல்லைன்னா கூட அவங்களால ஒழுங்கா இது பண்ண முடியாது. இல்ல டங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, டங் மூவ்மெண்ட்ஸ்ல, அப்பயும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மெல்ல முடியாது, வச்சு பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ டக்குன்னு முழுங்கிடுவாங்க. கரெக்ட். அப்போ வந்து ஒரு இட்லி அல்லது ஒரு தோசை எடுத்துக்கும் போது 20 தடவையாவது மெல்லணும். கண்டிப்பாக. ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா 20 தடவையாவது. அப்போ தான் வந்து நம்ம முழுசா போய் உடம்புல சேரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நல்ல டைஜஷனும் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. ஸோ அதுதான் அதோடைய முழு அர்த்தம் நினைக்கிறேன். நொறுங்கணும். அது வந்து லிட்ரலி நம்ம வந்து அந்த சாலிட் ஃபுட்டை லிக்விட் ஆக்கி தான் முழுங்கணும். ஆனா நம்ம சாலிடாவே முழுங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் செமி சாலிடா முழுங்கிடுறோம். கரெக்ட். ஸோ இப்படி அந்த மாதிரி அப்போ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதில்ல நிறைய. நீங்க அதை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட இதையும் ஃபர்ஸ்ட் செட் ரைட் பண்ணணும். மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஒரு டென்டல் ஆஸ்பெக்ட்லேருந்து நான் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம முதல்ல செட் பண்ணணும். டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி மேடம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க ரொம்ப நேரம் அதை கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முழுங்கி தான் வைப்பாங்க. திடீர்னு வெயிட் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப வெயிட் குறைவாங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு காது வலி இல்லை காதில் வந்து ஒரு ரிங்கிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதோ கோயின் சவுண்ட் வர மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து சும்மாவே பட்டு போட்டு ஒரு காதை க்ளீன் பண்ணாதான் ஒரு ரிலீஃப் இருக்கும். அழுக்கெல்லாம் இருக்காது, பட் சும்மா ஒரு அந்த ரிலீஃப், அந்த ப்ரெஷர் ரிலீஃப். காண தவறாதீங்க பல் தரும் ஜில் தோற்றம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.